வயசுல எங்க அப்பா அம்மா என்ன நல்லா படிக்க வைக்கல, எனக்கு நல்ல சத்தான உணவை கொடுக்கல, அதனால இந்த உடல் ஆரோக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல அதை மாத்தலாம். அதுல தியானம் தாங்க முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா? இதெல்லாம் கஷ்டமா இருக்குதுங்கிறப்போ நம்ம தியானம் பண்றப்போ நம்மளுடைய ஆன்மாவோடு இணைகிறோம். நம்முடைய ஆன்மாவின் குரல் கேட்கின்றது. இதெல்லாம் பெர்ஃபெக்டா வரதுங்கிறது இது எதேச்சையாக இந்த பிக் பேங்க்லேருந்து எல்லாம் குளிர்ந்து வந்து அப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்றது இப்போ. அதாவது இது பெர்ஃபெக்ட் டிசைன். அதாவது இந்த உடல்ங்கிறது வெறும் இந்த எலும்பு சதை இதுகள் மூலம் கொண்ட அந்த செல்ஸ் கொண்ட ஒரு கூட்டு அல்ல. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என்ன நல்லா படிக்க வைக்கல, எனக்கு நல்ல சத்தான உணவை கொடுக்கல, அதனால இந்த உடல் ஆரோக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்ல அதை மாத்தலாம். அந்த ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சி இல்லாம சில சமயம் குறைந்த வளர்ச்சியோட மூளை உள்ள குழந்தை பிறக்கிறதுனா கூட அவர்கள் அதுக்கு பிறகு அந்த மூளை அந்த சில விஷயங்களை செய்ய முடியாம போனா கூட நிறைய விஷயங்களை அவங்க செய்யலாம். அப்ப கூட நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்கும் என்னத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதன் மூலமாக நம்ம ஆரோக்கியமா வாழலாம். எத்தனை பேர் நம்ம பார்த்திருக்கோம். அவங்களுக்கு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஆனா அவர்களும் ஒரு சந்தோஷமான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்படின்னா அவங்க அந்த சாய்ஸ் எடுத்திருக்காங்க. நமக்கு இருக்கு இந்த குறை இருக்குதுன்னு சொல்லி அதையே கான்சென்ட்ரேட் பண்ணாம நம்ம அந்த சாய்ஸ் இல்ல எப்படி இருந்தாலும் நாம் அதை மாற்ற வேண்டும். நம்ம இந்த என்ஜாய் பண்ண போறோம் இந்த லைஃபை, நிறைவான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க போறோம்னு சொல்லி அந்த எப்போ நம்ம முடிவு எடுக்கிறோமோ அந்த சாய்ஸை மேக் பண்றப்ப தான் அதுதான் நிர்ணயிக்கிறது நம்முடைய வருங்கால வாழ்க்கையை. அப்படிங்கிற அந்த நம்முடைய கதையை மாற்றக்கூடிய அந்த சக்தி நம்மகிட்ட இருக்குது. அது நம்முடைய உரிமை. அதை நம்ம எப்போ எக்ஸசைஸ் பண்றோமோ, நம்ம உரிமையை நம்ம எப்போ எக்ஸசைஸ் பண்றோமோ அப்பதான் நம்ம அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுல தியானம் தாங்க முக்கியமான பங்கு வகிக்கிறது இல்லையா? இதெல்லாம் கஷ்டமா இருக்குதுங்கிறப்போ நம்ம தியானம் பண்றப்போ நம்மளுடைய ஆன்மாவோடு இணைகிறோம். நம்முடைய ஆன்மாவின் குரல் கேட்கின்றது. ஆன்மா இப்போவும் சொல்லிட்டே தான் இருக்கும், நீ அப்படி நினைக்காத, இப்படி செய்யன்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா நமக்கு கேட்காது. ஏன்னா நம்ம எப்போது நம்ம சுத்தி சூழல்ல அதில் தான் மற்ற விஷயங்கள்ல வெளிப்புறமான ஒரு விஷயங்கள்லயே நம்மளோட கவனத்தை செலுத்துறப்போ நம்ம ஆன்மாவின் குரல் நமக்கு கேட்காது. அப்போ அந்த தியானம் பண்றப்போ அந்த சுவாசத்தை கவனிக்கிறோம் இல்லையா? அந்த சுவாசத்தை கவனிக்கும் போதுதான் நம்மளுடைய ஹையர் செல்ஃப் அதோட நம்ம இந்த இணைப்பு, அந்த தெய்வீக தன்மைக்கு ஒரு இணைப்பு இருக்குன்னு சொல்றாரு இல்லையா? கிரெக் பிரேடன் ஆரம்பத்திலே சொல்றார், அந்த தெய்வீக தன்மை நம்மை அந்த ஆற்றல் வெளியில் உள்ள பிரபஞ்ச ஆற்றலோடு இணைக்கிறது, பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஞானத்தோடு இணைக்கிறதுன்னு சொல்றார் இல்லையா? அந்த இணைப்பு நமக்கு கிடைக்கும். அப்படித்தான் நம்மளோட அந்த ஸ்டோரியை மாத்தலாம் அப்படிங்கறத அதை அடிச்சுரிச்சு சொல்றாரு அவர். அப்புறம் நம்ம ஸ்டோரின்னு சொல்றோமே, நம்மளோட கதைன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த ஸ்டோரியில இந்த யூனிவர்ஸ்ன ஸ்டோரியில நம்மளோட பேஸ் என்ன, நம்ம எண்ணத்துல இருக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துல நம்முடைய இடம் என்ன, அந்த பிரபஞ்சத்தோட கதை என்ன, அதுல நம்ம என்னத்தை இடத்தை வகிக்கிறோம் அப்படிங்கிற பார்க்குறப்போ இந்த இடத்துல சொல்றாருன்னா நமக்கு தெரியும். நம்ம விஞ்ஞானத்துல கிளாஸஸ்லாம் பார்த்துருக்குறோம். எப்படி இந்த பிரபஞ்சம், அதாவது இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவானது, இந்த கோள்கள் எல்லாம் எப்படி உருவானது, அந்த பிக் பேங் தியரி அதை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த பிக் பேங்கிற ஒரு அந்த மகா பெரிய அந்த ஆற்றல் வெடிப்பிலிருந்து வெளிப்பட்டது தான். அந்த வெளிப்பிலேருந்து வெளிப்பட்ட அந்த அந்த அதுலேருந்து தான் நட்சத்திரங்கள், கோள்கள், இந்த யூனிவர்ஸ் எல்லாமே வந்திருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ அந்த பிக் பேங் அந்த வெடிப்புல அது எப்போ நடந்ததுன்னா ஒரு 13.8 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னால, 13.8 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னால அந்த பிக் பேங் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் அப்போ அந்த நேரத்துல வந்த அந்த வெப்பம் 180 மில்லியன் ட்ரில்லியன் ஃபாரன்ஹீட் அவ்வளோ வெப்பம் இருந்திருக்குதான். அவ்வளோ வெப்பம் இருந்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து வந்து அதுக்கப்புறம் அந்த கிளவுட், அந்த டஸ்டா இருந்திருக்கும் இல்லையா? அந்த புகை, அந்த புகைனா தூசி மாதிரி வெடிப்புலேருந்து எவ்வளோ தூசியெல்லாம் வெளிப்படும் இல்லையா? அந்த தூசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ஸ் பண்ணி தான் அந்த பூமி உருவானது, கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் உருவானது அப்படின்னு சொல்லி நம்முடைய விஞ்ஞானம் அப்படி தான் சொல்றது.
அப்போ அந்த அதுக்கப்புறம் அந்த பூமியில அந்த கொஞ்சம் கொஞ்சமா குளிர்ந்து வந்ததுக்கு அப்புறம் பூமியில இந்த ஆப்டிமம் நிலை, அதாவது சமநிலை வர்றப்பத்தான் அதுல வந்து அஹ், இந்த உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த சமநிலை வந்ததுக்கு அப்புறம் தான் உயிரினங்கள் தோன்றின அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம டார்வினோட தியரி, சார்ல்ஸ் டார்வினோட தியரியின் படி என்ன என்ன பார்த்துருக்கோம் நம்ம, அந்த உயிரினங்கள் தோன்றப்போ அந்த அமீபாலேருந்து தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கூர்ப்படைந்து கூர்ப்படைந்து கடைசியாக வந்தது தான் நம்ம நம்ம இந்த மனித உடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து அப்ப என்ன நினைக்கிறோம் நம்மன்னா, இந்த அந்த வெடிச்சு வந்து அந்த தூசி தூசியெல்லாம் செட்டில் பண்ணி அந்த வாயுக்கள் எல்லாம் சேர்ந்து செட்டில் பண்ணி தான் இந்த பூமி வந்திருக்குது, இந்த யூனிவர்ஸ் வந்திருக்குங்கிறப்போ இதுல வந்து ஒரு ஜடம், இதுக்கு ஒரு ஜடம் நினைக்கிறோம் நம்ம. இதுக்கு வந்து உணர்வெல்லாம் கிடையாது, இது ஒரு ஜடம், பூமி ஒரு ஜடம் அப்படிதான் நினைக்கிறோம் இல்லையா. இல்லை, அதாவது யூனிவர்ஸுக்கு உயிர் இருக்குது, இட்ஸ் a லிவிங் திங் அப்படிங்கிறார். அது கான்சியஸ்னஸ் இருக்குது. பூமிக்கு உயிர் மட்டும் இல்ல, கான்சியஸ்னஸ் மட்டும் இல்ல, இன்டெலிஜென்ஸும் இருக்குது. அந்த யூனிவர்ஸுக்கும் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அப்போ இதுல வந்து ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு முடிவை பத்தி அவர் சொல்றார். 1961ஆம் ஆண்டு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில ஒரு பிசிசிஸ்ட் இருந்தார். பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி வந்து நியூ ஜெர்சியில இருக்குது, அமெரிக்கால நியூ ஜெர்சியில. அங்க ராபர்ட் டிக் என்ற ஒரு பிசிசிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் செய்த ஆராய்ச்சியில அவர் என்ன சொல்றாருன்னா, பூமியில் உயிரினங்கள் வாழ்வதற்கு நிறைய விஷயங்கள் சரியா அமையணும். அதாவது ஒரு துல்லியமான ஒரு ஒரு பொசிஷன்ல ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரணும். அந்த மாதிரி எல்லா விஷயமும் சரியாக அமையறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அப்ப அது வந்து எதேச்சையா நடந்திருக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அதாவது அதைத்தான் அந்த 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 ஆப்டிமம் பேலன்ஸ் அவர் என்ன சொல்றார், கோல்டிலாக்ஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்றார். நமக்கு இந்த கோல்டிலாக்ஸ் நர்சரி ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டாம், அதை தெரிஞ்சவங்களுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. அதாவது சரியான அளவு தண்ணீர், இந்த பூமியில சரியான அளவு தண்ணீர், சரியான அளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்க கூடவோ குறையோ இருந்ததுன்னா அந்த பூமி இப்படி நிலையா இருக்காது. ரொம்ப கூட இருந்ததுன்னா மற்ற கோள் கூட போய் அடிபட்டு அப்படிலாம் நடக்கும் இல்லையா. ஆனால் பர்ஃபெக்டா அந்த பூமி அந்த இடத்துல அப்படியே இருக்குது. ஒரு ஒரு கோள்களோடையும் முட்டி மோதாம தன்னுடைய இடத்துல அது இருக்குதுன்னு சொன்னா அந்த பெர்ஃபெக்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் அந்த சரியான அளவுக்கு மலைகள், ராக்ஸ், சரியான அளவுக்கு அந்த அந்த டெம்பரேச்சர் சரியான டெம்பரேச்சர். அது எப்படி வருதுன்னா, அதுல என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து ஒரு நிலையான ஒரு சூரியன் அப்படின்னு சொல்றாருப்பா. இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னா, இதெல்லாம் பெர்ஃபெக்டா வரதுங்கிறது இது எதேச்சையாக இந்த பிக் பேங்க்லேருந்து எல்லாம் குளிர்ந்து வந்து அப்படி வந்ததுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு பிளான் பண்ணின ஒரு விஷயம் அப்படிங்கிறது அப்படிதான் நடந்திருக்கணும். ஒரு திட்டத்தோடு உருவாக்கப்பட்டது. அந்த 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 பிக் பேங் மூலமாக வேணா வந்திருக்கலாம். ஆனா அந்த இதெல்லாம் ஆப்டிமா எல்லாம் நடக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. அது அது வந்து ஒரு திட்டத்தோட நடத்தப்பட்டது. அப்படியான இப்படி ஆனா நம்ம அந்த சார்ல்ஸ் டார்வினோட தியரியின் படி பார்க்கும்போது நம்ம சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அதாவது எது வந்து கூட எதுக்கு எந்த இனத்துக்கு கூட சக்தி இருக்கோ அந்த சக்தி தான் இந்த உலகத்துல மிஞ்சி இருக்கும். அதனால நம்ம எப்போதும் போட்டி போட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும், எப்போதும் வந்து போட்டி போட்டு நம்ம முன்னேறதான் பார்க்க வேண்டும்ங்கிற அந்த அந்த ஒரு மனப்பான்மையோட நம்ம வந்துட்டோம்னா, சார்ல்ஸ் டார்வின் அப்படிதான் சொல்லியிருக்கிறார், இந்த கூர்ப்படைந்து கூர்ப்படைந்து வந்திருக்கிறோம்னு சொல்லி. அப்போ ஆனால் அந்த பூமிக்கு அந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு உயிர் இருக்குது, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்ச ஆற்றல் எவ்வளவு மகத்தானது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா. இது வந்து ஆக்சிடென்டா வரதில்லை. அப்போ இந்த உயிருள்ள இந்த யூனிவர்ஸ்ல, அந்த உயிருள்ள பூமியில, இன்டெலிஜென்ஸ் உள்ள பூமியில நாம் வந்தது எப்படி ஒரு ஆக்சிடென்டா இருக்கும்? எல்லாமே உயிர் உள்ளது, ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, எல்லாரும் ஒரு திட்டத்தோட வந்திருக்கு. நம்மளும் எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்டா வந்திருப்போம்? இந்த பயாலஜி வந்து ஒரு லக்கி பயாலஜி இல்ல, இது வந்து டிசைன் பண்ணி உருவாக்கப்பட்டவர்கள் நாம் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆனா இப்போதைய விஞ்ஞானம் இதை ஏற்றுக்கொள்றது. இப்போ அதாவது இது பெர்ஃபெக்ட் டிசைன். இந்த அதாவது இந்த உடல்ங்கிறது வெறும் இந்த எலும்பு சதை இதுகள் மூலம் கொண்ட அந்த செல்ஸ் கொண்ட ஒரு கூட்டு அல்ல. இந்த உடலை இப்படி அழகாக பெர்ஃபெக்டா இப்படி இயக்கிறதுக்கு இன்னொரு சக்தி இருக்குது. அந்த சக்தி இந்த உடல்ல இல்ல, அது எங்கேயோ இருக்குது. அது என்னதுன்னு மட்டும் அவங்களுக்கு விஞ்ஞானிகளுக்கு துல்லியமா சொல்ல முடியல. ஆனால் ஏதோ ஒன்று இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் அவங்க திட்டவட்டமா சொல்றாங்க. அப்போ அந்த சார்ல்ஸ் டார்வினுடைய தியரியின் படி
கூர்ப்படைந்துதான் வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு சொன்னா 200,000 வருடங்களாக இந்த ஹோமோசேப்பியன்ஸ் ஆகிய நாம் இருக்கிறோம். ஆனா இந்த சார்ல்ஸ் டார்வின் சொன்ன அந்த தியரியே வந்த இப்ப சமீபத்துல வந்த விஞ்ஞானம், இந்த மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்றா, 21ஆம் நூற்றாண்டு விஞ்ஞானம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுல தவறு இருக்குது. ஏன்னா ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது. அதாவது அந்த அந்த குறிப்பிட்ட அந்த அத்தனை வருஷங்களுக்குள்ள இப்படி இவ்வளோ சக்தி உள்ள இந்த மனிதன் நமக்கு முன்னோடியாக கருதப்படக்கூடிய நியாந்தர்டால் சொல்றாங்க இல்லையா, நியாந்தர்டாலின் வந்திருக்க முடியாது. அதனால ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது, ஏதோ ஒரு ஜெனட்டிக் மியூட்டேஷன் நடந்திருக்குது, அதாவது செயற்கையாக ஏதோ ஒண்ணு நடந்திருக்குது. அப்படி நடந்ததாதான் நாம இந்த உருவாகி இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு நிறைய இப்ப சமீப காலங்கள்ல எல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் செய்யும்போது, இந்த உடல்ல ஆராய்ச்சி செய்யும் போது அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்ப 200,000 வருடங்களாக நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் இருக்கிறோம். அப்ப அத்தனை வருஷமா இந்த உலகத்துல மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த பண்டைய காலத்து அந்த மனிதன் வாழ்ந்த வாழ்க்கை முறை நம்ம இப்ப வாழ்க்கிற முறையை விட வித்தியாசமா இருந்திருக்கும். அவங்க காட்டுல இருந்திருப்பாங்க, குடிசையில இருந்திருப்பாங்க. நம்ம இப்ப அழகா நகரங்கள்ல இருக்கிறோம், வீடுகள்லாம் கட்டுறோம், அந்த டெக்னாலஜில நிறைய டெவலப் ஆயிடுத்து. ஆனா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த உள்ளுணர்வு, எம்பத்தி, அந்த உடலை தனக்குத்தானே ரெகுலேட் பண்ணக்கூடிய செல்ஃப் ரெகுலேட்டிங் மெக்கானிசம், உடலை குணப்படுத்தக்கூடிய அந்த அந்த சக்தி, அது எல்லாமே அவர்களுக்கு இருந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது. இப்போ அதுல மாற்றமே வரல, நம்ம டிஎன்ஏல மாற்றமே வரல. 200,000 வருடங்களுக்கு முன்பு இருந்த மனிதன் எப்படி இருந்தானோ அதே டிஎன்ஏ அதே மாதிரி தான் இப்போ நம்ம இருக்கிறோம். ஆனா அப்ப 200,000 வருடங்களுக்கு முன்னுக்கு ஒரு மியூட்டேஷன் நடந்திருக்குது. அதுல ஆராய்ச்சிகள் செய்யும் போது இந்த குரோமோசோம் டிஎன்ஏ ஆராய்ச்சி செய்யறப்போ அதுல அவங்க கண்டுபிடிச்சிருக்கு என்னன்னா, 1991ஆம் ஆண்டு அவங்க அதுல போட்டிருக்காங்க, ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ்ல அறிவிச்சிருக்கிறாங்க என்னன்னா, இந்த குரோமோசோம் நம்முடைய செல்ஸ்ல 23 ஜோடி குரோமோசோம்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுல 23 ஜோடியில அந்த இரண்டாவது குரோமோசோம், இந்த குரோமோசோம் நம்பர் 2, அதாவது அது மற்ற குரோமோசோம்ஸை விட நீளமாக இருக்குது, பெருசா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த குரோமோசோம்ஸை பார்க்கறப்போ அது செயற்கையாக உருவாக்கப்பட்டதுங்கிறது தெரியுது. இப்போ இந்த இடத்துல நமக்கு ஷூலேஸ் தெரியும் இல்லையா, ஷூலேஸ். இப்போ ஷூலேஸ்ல அந்த நுனியில ஒரு ஒரு பிளாஸ்டிக்ல ஒன்று உருட்டி வச்சிருப்பாங்க. அது என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த ஷூலேஸ்லோட அந்த அந்த நூல் இழைகள்லாம் வெளியில் வராம பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த நுனியில அது இருக்குது இல்லையா, அந்த பிளாஸ்டிக். இது அதே மாதிரி குரோமோசோம்ஸ்லயும் என்ன இருக்குதுன்னா, நுனிகள்ல ஒரு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு திடமா ஒண்ணு இருக்குது. அதைத்தான் டெலமேர்ஸ் சொல்றாங்க. டெலமேரிஸோ டெலமேர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். அப்ப அந்த டெலமேர்ஸ் அந்த நுனியில இருக்கும். இது என்னத்துக்கு இந்த டெலமேர்ஸ் இருக்குன்னு சொன்னா, அந்த செல் அந்த களங்கள் டிவைட் பண்ணும். அதாவது பிளந்து 2ஆ மாறும், 4ஆ மாறும், 8ஆ மாறும். அப்படிதானே இந்த உடல்ல வளருது இல்லையா. அப்போ அப்படி மாறும்போது அந்த நுனிகள்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த நுனியில இருக்கிற இன்ஃபர்மேஷன் அது தொலைந்து போகாம இருப்பதற்காக பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த டெலமேர்ஸ் இருக்குது. அப்ப அந்த டெலமேர்ஸ் இருக்கிறதுனால அந்த அந்த டெலமேர்ஸ் இருக்கிறதுனால அந்த குரோமோசோமோட ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை உள்ள அவ்வளவு இன்ஃபர்மேஷனும் ஒன்று கூட தொலைந்து போகாம இன்னொரு செல்ஸுக்கு போகும். அதுக்கு தான் இது வச்சிருக்காங்க. அப்போ இந்த குரோமோசோம் நம்பர் 2 அதை பார்க்கும்போது அதை ஆராய்ச்சி செய்யும் போது என்ன நடந்திருக்குன்னா, அந்த ரெண்டு குரோமோசோம்ஸை ஒன்றாக அந்த நுனியை பொருத்தி வச்சிருக்காங்க, அப்படி ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஃபியூஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, நுனியில இருக்கிற அந்த டெலமேர்ஸ் நடுவுலயும் இருக்குது. அந்த குரோமோசோம் நம்பர் 2ல மட்டும்தான் அப்படி இருக்குது. இது நடுவுலயும் இருக்குங்கிறதுனால அதுல ஏதோ இப்படி ஒட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இதுல விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரீசர்ச் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 பிரைமேட்ஸ், அதாவது 2 பேர்ட்டேந்து, அந்த 2 பேர் யாருங்கிறத குறிப்பிடல. அவங்க பொதுவாக நம்முடைய மூதாதையர்களை பிரைமேட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அந்த 2 பிரைமேட்ஸ்லேருந்து இந்த குரோமோசோமை எடுத்து இப்படி நுனியோட நுனியை ஒட்டி வச்சு வளர்த்திருக்காங்க. இந்த குரோமோசோம் நம்பர் 2 தான் நம்முடைய உடல்ல பெருவாரியான
செல்ஸுக்கு ஜீன்ஸுக்கு காரணம் பொறுப்பானது. இப்போ நம்முடைய உடல்ல நிறைய ஜீன்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். அந்த இந்த அந்த 2வது குரோமோசோம் கிட்டத்தட்ட 1200 ஜீன்ஸுக்கு பொறுப்பானது. அதுல அந்த இந்த முக்கியமானது நம்மளுடைய இந்த மூளையின் வளர்ச்சிக்கு, அந்த நியோகார்டெக்ஸ் சொல்லி அந்த மூளையின் பெரும் பகுதிங்கிறது நியோகார்டெக்ஸ் தான். அந்த வளர்ச்சிக்கு இந்த நம்பர் 2வது குரோமோசோம் தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் நமக்கு இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, புத்தி இருக்கு பாருங்க, அந்த புத்திக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு அதுல ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன குறிப்பு, அவர் சொன்னதை அத விஷயத்தை நான் சொல்றேன். அதுல அந்த 2வது குரோமோசோம் என்னென்ன ஜீன்ஸுக்கு பொறுப்பானதுன்னு சொல்றதுல ஒரு 4 முக்கியமான ஜீன்ஸை பத்தி அவர் சொல்லியிருக்கார். அதுல முதலாவதாக TBR1ங்கிற ஜீன்ஸ் வந்து மூளையின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். அப்போ மூளையில வளர்ச்சியில அந்த எமோஷன், எம்பத்தி, அந்த இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஜீன் தான் காரணம். அடுத்தது BMPR2ங்கிற ஒரு ஜீன், அது வந்து அந்த உடல்ல இந்த எலும்பு, டிஷ்யூஸ் இதுகளுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு பொறுப்பா இருக்குது. அப்புறம் ஜீன் வந்து MSH2ங்கிற அந்த ஜீன் வந்து அந்த உடல்ல குணப்படுத்தும் தன்மை, அந்த டியூமர்ஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த கட்டிகள், அதாவது தேவையற்ற வளர்ச்சி வர்றது இல்லையா, தேவையற்ற ஏதோ ஒரு கட்டி மாதிரி வருது, அந்த டியூமர்னு பொதுவாக சொல்றோம். அந்த டியூமர் எல்லாத்தையும் சப்ரஸ் பண்றது, ஹீல் பண்றது, அந்த குணப்படுத்தும் தன்மைக்கு இந்த இந்த ஜீன் தான் காரணமா இருக்கிறது. அப்புறம் SSBங்கிற ஜீன் வந்து கருவுல சிசு அந்த சிசுவின் வளர்ச்சிக்கு காரணமா இருக்குது. அப்போ கருவின் வளர்ச்சிக்கு இந்த காரணம். அப்போ குரோமோசோம் 2வது குரோமோசோம் தான் நம்முடைய உடலில் பெருவாரியான முக்கியமான செயல்களுக்கு காரணமா இருக்குது. அப்போ அதைத்தான் அவங்க வந்து புதுசா வச்சிருக்காங்க. மற்ற குரோமோசோம்லாம் வேற ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இது வந்து இந்த பங்கு வகிக்கிறது. அப்போ இதுல அந்த டெலோமேரஸை ஒவ்வொரு குரோமோசோம் நுனிலன்னு பார்த்துட்டோம் இல்லையா, அப்போ அதை ஒன்றா வச்சுட்டாங்க. அதில் இதை வந்து எப்படி நடந்திருக்கும், அந்த எப்படி நடந்திருக்குங்கிறத சொல்றதை விட இப்படி பண்ணியிருக்காங்க. அதை அப்படி ஒன்றா வைக்கும் போது என்ன நடக்கும்னா, 2 ஃபங்க்ஷன்ஸ், 2 குரோமோசோமும் செயல்களை செய்யும். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஞானம் இருக்கும். நம்ம ரெண்டு சாமானை நம்ம சேர்த்து ஒன்றா ஆக்கினோம்னு சொன்னால் அதுல உள்ள தகவல்கள் டபுளா வந்துடும் இல்லையா. இப்ப இதுல வந்து இது நல்லா உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் எடுத்துக்கிறேன்னா, இப்போ 2 பேர், ஒரு ஆண் பெண் இருக்காங்கன்னு வச்சுப்போமே. அவங்க 2 பேரும் தனித்தனியா தாங்களே ஒரு ஃப்ளாட்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படின்னா அவங்க வந்து ஒரு டெலிவிஷன் வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருமே தனித்தனியா தன்னோட டெலிவிஷன் இருக்கும், ஒரு வாஷிங் மிஷின், ஒரு டிஷ் வாஷர், ஒரு ஸ்டவ் அப்படிலாம் வச்சிருப்பாங்க இல்லையா. அப்போ அந்த ஆணும் வச்சிருப்பார், அந்த பெண்ணும் வச்சிருப்பாங்க. இப்போ இவர்கள் 2 பேரும் திருமணமான பிறகு ஒரே வீட்டில் குடி புகுறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அப்போ அவங்கள்ட்ட 2 டெலிவிஷன், 2 வாஷிங் மிஷின், 2 டிஷ் வாஷர், 2 ஸ்டவ்லாம் இருக்கும். அதெல்லாம் அதிகம். அப்போ என்ன செஞ்சுப்பாங்க, சில சமயம் இந்த டெலிவிஷனை வச்சிருப்பாங்க, ஒன்றை வந்து ஹாலில் வச்சுப்பாங்க, இன்னொன்று பெட்ரூமில் வச்சுப்பாங்க. ஆனால் இந்த வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர், ஸ்டவ் எல்லாத்தையும் அந்த தேவையற்ற இன்னொன்று இருக்கு இல்லையா, அந்த இன்னொன்று வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்களோ வித்துருவாங்களோ ஏதோ பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே மாதிரி தான் இந்த 2 குரோமோசோம்ஸும் ஒன்றா வரும்போது அதில் சில செயல்கள் டபுளாக ஆக்கிறதுல அதில் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, என்ன எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா, அதை வந்து சில விஷயத்த மியூட் பண்ணியிருக்காங்க, டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்காங்க, சில விஷயத்த எடுத்திருக்காங்க. ஏன்னா அப்போ தான் அது எஃபிஷியன்சி வரும்னு சொல்லி. அப்போ அதே மாதிரி இதில் நடந்திருக்குன்னு சொன்னால், இவ்வளவு நுணுக்கமாக அந்த குரோமோசோம் நடந்திருக்குன்னு சொன்னால், இது வெளியிலிருந்து செயற்கையாக கொண்டு வரப்பட்டது. இது இயற்கையாக அந்த கூர்ப்படையும் வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த கூர்ப்படையும் போது என்ன நடக்கிறதுங்கிறத பத்தி ஒரு சின்ன விளக்கத்தை சொல்றேன். அதாவது நமக்கு தெரியும், நம்ம இந்த உடல் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், அதாவது வெளியில வந்து நிறைய பொல்யூஷன், நிறைய பாய்சனஸ் கேஸஸ், இந்த நச்சு பொருள்கள், நச்சு சாமான்கள், நம்ம யூவி ரேஸ் இதெல்லாம் வந்து உடல்ல பாதிக்கிறப்போ அந்த குரோமோசோம்ஸ்ல சில சமயங்கள்ல வந்து பாதிப்பு வரலாம். அதாவது ஒரு இனம் கூர்ப்படைந்து வருதுங்கிறப்போ இப்படித்தான் அந்த கூர்ப்பு நடக்கிறதுனா, அப்போ அந்த இடத்துல குரோமோசோம்ஸ் உடையும். குரோமோசோம் உடைஞ்சு அந்த துகள்களாக போகும்போது வேற வேற துகள்கள் சேர்ந்து ஒரு குரோமோசோமை உண்டாக்கும். ஆனா அப்படி ஒரு குரோமோசோம் உண்டாக்கும் போது கூட அந்த டெலோமேர்ஸ் நுனியில தான் இருக்கும், இப்படி நடுவுல வராது. அப்போ இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த கூர்ப்படை
எவல்யூஷனின் படி பார்க்கும்போது அப்படி நடுவில் வந்திருக்காது. இது டிலிபரேட்டா வேண்டுமென்றே செய்யப்பட்ட ஒரு இது அப்படின்னு சொல்லி இதில் ஆராய்ச்சியில் நிரூபிச்சிருக்காங்க இது. அப்போ இதில் இந்த இடத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். என்னன்னா, இப்போ இந்த மியூட்டேஷன் இதை பண்ணி யார் இதுக்கு நம்ம செஞ்சிருக்காங்க? அப்ப இது யார் அந்த இந்த ஒரு சக்தி, அதாவது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டான இந்த உடல்ல, இந்த புத்திய, இவ்வளவு ஆற்றல் தரக்கூடிய இந்த உடல்ல ஒரு ஆள் படைச்சிருக்காங்கன்னு யார் அதுக்கு செய்திருக்காங்க? யாருக்கு அதுக்கு பொறுப்பு? அப்படிங்கிறப்போ விஞ்ஞானம் இன்னும் தேடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு இன்னும் விடை இல்ல விஞ்ஞானத்துல. விஞ்ஞானம் என்ன செய்யறதுன்னா, இந்த ஆர்க்கியாலஜிக் எவிடன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்கல இன்னும். இப்ப சமீப காலங்கள்லன்னு சொல்லப்போனா, இப்ப விஞ்ஞானிகள் இதற்கு தேவையான விடைகளை ஆன்மீகத்தில் தான் தேடுகிறார்கள். இப்ப இந்த ஆன்மீகத்துல நிறைய விஞ்ஞானிகள் இப்போ வந்து ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க. நம்ம பார்த்திருக்கோம். இந்த கான்ஷியஸ்னஸ் பத்தி இதை பத்திலாம் நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து புத்தகங்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஆன்மீகத்துல இப்போ இவங்கெல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ங்கிற அந்த டார்வினோட தியரி முறியடிக்கப்பட்டு விட்டது. அந்த நம்ம போட்டி போட்டு கொண்டு தான் இருக்கணும், நம்மளை நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும்னா போட்டி போட வேணும். வின் லூஸ்ங்கிற அந்த கான்செப்ட்லேருந்து வின் வின் கனெக்டிவிட்டி அண்ட் கொலாபரேஷன் ஒத்து போகிறது. எல்லாரும் ஒன்றோடு ஒன்று ஒருத்தரை மதிச்சு எல்லாரோடும் சேர்ந்து நம்ம முன்னேறணுங்க நினைக்கிற அந்த மனப்பான்மை கொண்டு வரணும். அப்படிங்கிறப்போ இது இந்த இந்த விஷயத்தை 1991 தான் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றப்போ இதை யார் பண்ணிருக்க முடியும்? இப்ப கிரெக் இதுல என்ன சொல்றாரு, கிரெக் பேடன் சொல்றாருன்னா, இதுதான் கடவுள் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார்கள். இது கடவுளை தவிர வேற யாரு முடிஞ்சிருக்கும்? நம்ம அந்த கடவுள்ங்கிறப்போ நம்ம எப்படியும் எடுத்துக்கலாம். அந்த கிரியேட்டர், அந்த ஒன், த ஆல், த பிரம்மம் எப்படி எடுத்துனாலும் அந்த இது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று தான் நம்ம அந்த உருவாக்கி இருக்கிறது. அந்த கடவுள், அந்த கிரியேட்டரோட படைப்புகள்லயே இந்த மனித உடல் நமக்கு தெரிஞ்ச வரையில், நமக்கு இப்போ உள்ள ஞானத்தின்படி இந்த மனித உடல் தான் சூப்பர் கிரியேஷன். அந்த அந்த கிரீடத்துல வைக்கிற அந்த ஜூல் இந்த கிரவுன் சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஜூல் இந்த கிரவுன் தான் நம்ம இந்த மனித உடல் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. அப்போ நம்ம இவ்வளோ சக்தி உள்ள நம்ம பர்ஃபெக்டா அந்த நிறைய சக்தி உள்ள ஒரு கிரியேட்டரால படைக்கப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் நம்ப வேண்டி இருக்கிறது. ஆனா விஞ்ஞானம் இன்னும் அதை சொல்லல. பார்ப்போம், இந்த வருகிற வருஷங்கள்ல நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தடுத்த அத்தியாயத்துல இன்னும் நிறைய விஷயங்களை பத்திலாம் அவர் பேசுறார். அதை பத்தி நம்ம நாளை அடுத்த நாட்களை பார்ப்போம். இந்த உரையை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.